அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேஸ் பற்றி பார்த்துருவோம். நேற்றுக்குள்ள டேஸில் ஒரு சின்ன கரெக்ஷன், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். நேற்று மார்ச் 11ஆம் தேதி நம்ம உலக சிறுநீரக தினமாக சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 2024 டேட்டா படி பார்த்திங்கன்னா அந்த மார்ச் 11ஆம் தேதி உலக சிறுநீரக தினமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ போன வருஷத்தோட ரெஃபரன்ஸை எடுத்ததுனால அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த வகையில் இந்த உலக சிறுநீரக தினம் எப்படி கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக சிறுநீரக தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தின் 2வது வியாழக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது மார்ச் மாதத்தோட 2வது வியாழக்கிழமை என்ன டேட் வருதோ அந்த டேட்டை தான் அந்த வருஷத்தோட சிறுநீரக தினமாக கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சில விஷயங்கள் மாற்றங்கள் வரும். ஒரு வருஷத்துக்குமே மாற்றங்கள் வரும். சில டேட்டை அந்த டேட்டுக்கான காரணம் சில இது வச்சுருக்கும். எடுத்துக்காட்டு இப்போ பாருங்கள், மார்ச் 8 நம்ம சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதில் பெண்கள் போராடி இருப்பாங்க. அந்த ஊதியத்துக்காண்டி பெண்கள் போராடி இருப்பாங்க. ஸோ அந்த தினத்தை மையமாக வச்சு தான் அந்த மார்ச் 8 அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வரைக்குமே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வகையில் இது மாதிரி ஒரு காரணத்தோடு ஃபிக்ஸடாக வைக்கும்போது அந்த டேட் குறிப்பிட்ட டேட்டாக மாறிடும். இது மாதிரி இந்த சில டேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2வது வியாழக்கிழமை, இந்த மாதிரி வரும்போது ஒரு வருஷத்துக்குமே பார்த்திங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகும். ஸோ அது சம்மந்தமாக வர்றதை இனி வரும் நாட்களில் கரெக்டாக பார்த்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வகையில் இப்போ பார்த்தீங்க, இந்த தகவலின் படி பார்த்தோம் அப்படின்னா, நாளைய தினமான இந்த வருஷத்துக்கு 2025க்கான உலக சிறுநீரக தினம் என்றைக்கு அப்படின்னா மார்ச் 13ஆம் தேதி தான் வருது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு அப்டேஷன் பார்த்துரும். ஸோ நேற்றுக்கு சொன்னதில் சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் இதன் மூலமாக உங்களுக்கு விரும்பிக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி என்ன டேட்டுன்னா, இன்றைக்கி மார்ச் 12. 1930 பார்த்தீங்கன்னா தண்டி மார்ச் ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் புக்கில் அந்த டேட்டா இருக்குது. ஸோ இந்த வகையில் இந்த டேட்டில் தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி நடைப்பயணம் அல்லது தண்டி யாத்திரை அப்படிங்கிறது இந்தியா ஆங்கிலேயர் விதித்த உப்பு வரியை எதிர்த்து அறவழியில் போராட்டமாகும். இது குஜராத்தில் உள்ள டேட்டு பாருங்கள், மார்ச் 12, 1930 குஜராத் மாநிலத்தில் உள்ள தண்டியில் தடையை மீறி உப்பு எடுக்கும் நடைப்பயணத்தை துவங்கியது. ஸோ இது என்னைக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஜனவரி 30ஆம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்த முதல் விடுதலை என்ற பிரகடனத்துக்கு பிறகு ஆங்கில ஆட்சியை எதிர்த்து அமைப்பு ரீதியாக செய்யப்பட்ட முதல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 1930 ஜனவரி 30 இந்திய தேசிய காங்கிரஸ் முழு விடுதலை அந்த பிரகடனத்தை அறிவித்ததுக்கப்புறம் அமைப்பு ரீதியாக செயல்பட்ட முதல் முன்னெடுப்பு அப்படிங்கிறதுனால வரலாற்றில் இது ஒரு முக்கியமான இது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, முந்திலாம் வருஷங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் டேட்டோட கேட்குறதுனால இதையும் அந்த விழிப்புணர்வு தேதி போக வரலாற்று தேதிகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி உப்பு சத்தியாகிரகம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நியூஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைப்பு செய்தியை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தீவிரவாதிகளால் பாகிஸ்தானில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ரயிலை கடத்தியிருக்காங்க, ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, இருந்தாலும் தலைப்பு செய்தியை கொடுத்ததுனால இப்படி பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே இது டெய்லியும் விவாதமாக போயிட்டுருக்க ஒரு தலைப்பு தான். இதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துடலான்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, மக்களவையில் நடந்த விவாதம் தான். ஸோ கல்வி அமைச்சர் பேசுனது, அப்புறம் அதற்கு எதிராக நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக பேசுனது, இந்த விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மெயினாக தேசிய கல்விக் கொள்கை அப்புறம் PM ஸ்ரீ திட்டம், இது ரெண்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துரும். இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தளவில் இது எப்போ வந்தது அப்படின்னா 2020 மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா 2020 ஜூலை 29 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது அமைச்சரவை குழுவால் ஒப்புதல் அளிப்பாங்க, எல்லோரும் கையெழுத்து போட்டது அந்த ஜூலை 29 அப்படிங்கிறது. இந்தியாவின் புதிய கல்வி முறையின்படி
தொலைநோக்கு கோட்பாட்டினை இது வந்து இது பண்ணிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை 1986க்கு மாற்றாக நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் முக்கியமான டேட்டா என்னென்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வருஷம் என்னென்னா 2020. இதோட இந்த குழுவோட தலைவராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இஸ்ரோவோட தலைவர் திரு கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் 2019 தேசிய கல்விக் கொள்கைக்கான வரைவு வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. அது பின்னால் தேசிய கல்விக் கொள்கையாக மாறுச்சு. ஸோ அவங்களோட ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்துக்கிறோம். ஸோ இவர் தான் அந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள். இவர் தான் வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. அதாவது தேசிய கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை வருஷம் பாருங்கள், அந்த வரைவோட வருஷம் 2024. இதோட நோக்கம் என்னென்னா, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக 2020க்கு எதிராக இது மாற்றம் கொண்டு வரப்பட்டதா. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையிலான குழு அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளது அப்படிங்கிறது. அப்போ ரெண்டுக்கும் பாருங்கள், தேசிய கல்விக் கொள்கை வருஷம் வந்து 2020. அதோட அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் அவர்கள். அவர் வந்து இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். அப்புறம் நம்ம மாநில கல்விக்குழுவோட வரைவுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வரைவு அப்படிங்கிறது வருஷம் பார்த்திங்கன்னா 2024. அதோட அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் இந்த குழு வந்து அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் முக்கியமாக தோணுச்சு. ஸோ அதை பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பிஎம்ஸ்ரீ அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ பிஎம்ஸ்ரீ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பாருங்கள், செப்டம்பர் 7, 2022 அன்று தொடங்கப்பட்டது. பிஎம்ஸ்ரீ பிரதான் மந்திரி பள்ளிகள் எழுச்சி இந்தியா அப்படிங்கிற திட்டம் பள்ளிகளை வலுப்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளிப்படுத்துவதில் அவற்றை முன்மாதிரியாக மாற்றுவதும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கல்விக் கொள்கையை பேஸ் பண்ணி தான் இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸுங்கிறது கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை தான் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி காரசாரமாக விவாதம் போயிட்டுருக்கு. இந்த பிஎம்ஸ்ரீ வந்து எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா செப்டம்பர் 7, 2022 அப்படின்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்தநாள் வரும். செப்டம்பர் 16 ஓசோன் டே இருக்கும். செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியாரோட பிறந்த தினம், இந்திய லெவலில் பார்த்தோம்னா பிரதமரோட பிறந்த தினமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த செப்டம்பர் 7 தான் இந்த திட்டமும் தொடங்கப்பட்டது. அது பிஎம் சார்ந்து இருக்கிறதுனால இந்த திட்டமும் செப்டம்பர் 7 தான் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன குழுவை இதை மனப்படமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இந்த 3 விஷயத்தை தான் அந்த விவாதத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்துருவாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, பிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மொரீஷியஸ் போயிருக்காங்க. மொரீஷியஸில் என்ன அப்படின்னா, அவங்களோட சுதந்திர தின விழாவில் வந்து நம்ம வழக்கமாக குடியரசு தின விழாவுக்கு வந்து வெளிநாட்டு தலைவர்களை வந்து அழைக்கிறது வழக்கம். இந்த வகையில் மொரீஷியஸோட சுதந்திர தினத்துக்கு வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த நியூஸை தான் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மொரீஷியஸுங்கிற நாடு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியில் மொரீஷியஸ் தீவு நாடு அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா சின்ன தீவாகவும் இருக்கும், குயிக்கான டைமில் வளர்ந்த நகரமாகவும் இருக்கும். அதனால் இது வந்து ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களா. அப்போ நமக்கு இந்த விஷயத்தை பார்க்கணும், ஒருவேளை இந்த நாடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இல்லை கூகுளில் கூட சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மொரீஷியஸ் கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு வந்துடும். ஏன்னா நம்ம தமிழ்லேயே மொரீஷியஸ் பற்றி படிச்சிருக்கோமே. ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் ரூபாய் நோட்டுகள் இருந்தது, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அதனால் மொரீஷியஸ் பற்றி நமக்கு லைட்டாக தெரியும். ஸோ அந்த நாட்டுக்கு தான் நம்ம பிரைம் மினிஸ்டரும் போயிருக்காங்க. பாருங்கள், 1834 முதல் 1924 ஆண்டு வரை இந்தியாவின் பீகார், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் கப்பல் மூலம் மொரீஷியஸுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்லலாம் வந்து இந்த ஸ்டேட்டெல்லாம் பெரிய நிலப்பரப்பில் இருந்திருக்கும். ஸோ இங்கே அதிக மக்கள் இருந்ததுனால அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தமிழ்நாடு, ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேசம், ஒருங்கிணைந்த பீகாராக இருந்திருக்கும். ஸோ அங்கேருந்து மக்கள் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்து கப்பல் மூலமாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் இந்த மொரீஷியஸ் நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. மொரீஷியஸ்க்கு பாருங்கள், நம்மளுக்கு வந்து 1947 சுதந்திரம் கிடச்சி. மொரீஷியஸை பொறுத்தளவில் 1968 மார்ச் 12 தான் அவங்களுக்கு பிரிட்டனிடமிருந்து விடுதலை கிடச்சிருக்கு. இந்த நாளை தான் அவங்க வந்து நேஷ்னல் டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், 70% மக்கள் வந்து இந்திய வம்சாவளியினராம். அப்போ பாருங்கள், தற்போது மொரீஷியஸில் சுமார் 13 லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள். அதில் பார்த்தோன்னா 70% பேர் இந்திய வம்சாவளியினர் ஆவர்.
இதில் 12% பேர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பூர்வீகமாக பாருங்கள். அதுலேயும் பாருங்கள் 70%ல் 12% பேர் பூர்வீகமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. மொரீஷியஸ் ரூபாய் நோட்டில் ஆங்கிலம், இந்தி, தமிழில் எழுத அச்சிடப்பட்டு வருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கு, தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ மொரீஷியஸ் ஷார்ட்கட்டு கூட நம்ம மோ ஈ அப்படின்னு வச்சுருப்போம். அதாவது ரூபாய் நோட்டை மொய்யா வைக்கிறோம்ல, மோங்கிறது மொரீஷியஸ்னும் ஈங்கிறது இலங்கைனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதை பார்த்தீங்கன்னா இந்த மொரீஷியஸ் நாடை பற்றி நம்ம தமிழ் சினிமாக்களில் நிறைய வந்திருக்கும். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தனி ஒருவனில் அந்த மொரீஷியஸில் தான் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ஹவாலா பணத்தை எப்படி உள்ளே கொண்டு வராங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொரீஷியஸை கோட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன மீன் பண்ண வருது அப்படின்னா, அங்கே 70% மக்கள் இந்தியர்கள் இருக்காங்க, அங்கே தமிழர்கள் 12% இருக்காங்க அப்படிங்கிறதோட தாக்கம் தான் இந்த மாதிரி சினிமாக்கள்லையுமே அந்த கண்ட்ரிஸ் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில் 57வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் பங்கேற்றிருக்காங்க. ஸோ நம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 57வது சுதந்திர தினம். ஏன்னா அவங்களுக்கு 68 தானே சுதந்திரம் கிடச்சிருக்காப்பா. அந்த வகையில் பார்க்கும்போது 57வது சுதந்திர தினத்தில் நம்ம வந்து 75 தாண்டி போயிட்டுருக்கோம். அவங்க இப்போ தான் 57 கொண்டாடுறாங்க. இந்த நாட்டோட தலைநகர் பாருங்கள், போர்ட் லூயிஸ் அப்படிங்கிறது. ஏன்னா பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் இருந்திருக்குமா, ஸோ அவங்க வச்ச பேரில் அந்த போர்ட் லூயிஸ் அப்படிங்கிறது இருக்குது. மொரீஷியஸ் பிரதமரோட பேர் பாருங்கள், நவீன் ராம் குலாம் அப்படிங்கிற அவரோட பேர். ஸோ இதெல்லாம் டேட்டாவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அவருக்கு வந்து அந்த நாட்டோட உயரிய விருது கொடுக்கறதா இருக்காங்க. அநேகமாக அது நாளைக்கு நியூஸில் வரும்னு நான் நினைக்கிறேன். அது போக பாருங்கள், இந்திய அரசின் நிதியுதவியுடன் மொரீஷியஸ் நாட்டில் கால்பந்து மைதானங்கள் உள்ளிட்ட 20 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்த நாடுகள்லாம் சில நாடுகளுக்கு உதவி பண்ணுவாங்க. வளர்ந்த நாடுகள்ங்கிறத விட பரப்பளவுலேயோ மக்கள் தொகையிலே அதிகமாக இருக்கிற நாடுகள் வந்து சில உதவிகள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து டிப்ளமேட்டிக்காக, அதாவது அந்த நாடுகளில் வந்து மற்ற நாடுகள் ஒரு பக்கமாக இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில உதவிகளை பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு இலங்கைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அப்புறம் வங்காளதேசத்துக்கு முன்னாடி காலத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பக்கத்து அண்டை நாடுகளை வந்து நட்புறோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வெளியுறவு கொள்கையில் வந்து இது பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த நாட்டுக்குமே சில திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து நேற்று பிரதமர் தொடங்கி வச்சுருக்காங்க. அது பாருங்கள், அதுக்கு கீழேயே அந்த திட்டத்துக்கான நோக்கமும் கொடுத்துருப்பாங்க. இந்திய பெருங்கடலில் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்த சீனா அதிதீவிர முயற்சிகளை செய்து வருகிறது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டிஜிபோத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனா தனது இராணுவ தளத்தை வந்து கட்டமைக்க உள்ளது. சீனாவுக்கு சவால் விடுக்கும் வகையில் மொரீஷியஸின் அகலேகா தீவில் பார்த்திங்கன்னா இந்திய அரசு ரகசியமாக இராணுவ தளத்தை அமைத்துள்ளது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து தடுப்பூசிகளை இதாக கொடுத்தோம். அந்த வகையில் வந்து அந்த நாடுகள் எல்லாமே நமக்கு நன்றி உணர்வோடு இருந்தாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ மொரீஷியஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களும் நம்ம இராணுவத்துக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. ஸோ இராணுவ தளம் அமைக்க அங்கே உதவி பண்ணுறாங்க. இந்த வகையில் 2019 இராணுவ தளத்துக்கான பணிகள் தொடங்கப்பட்டன அப்படிங்கிறது. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியிலே முழுமையாக கண்காணிக்க முடியும் அப்படிங்கிறது. அது பேரில் வந்து இந்திய பெருங்கடலில் நிற்க ஒழிய, ஆனால் அதில் வந்து மற்ற நாடுகள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம சில விஷயங்களை டேட்டாவாக நோட் பண்ணிக்கிறது நல்லது. என்ன அப்படின்னா, இந்த மொரீஷியஸ் எங்கே இருக்குது, அவங்களுக்கு எப்போ விடுதலை கிடச்சிது, இது எத்தனையாவது அவங்களோட சுதந்திர தினம், இங்கே வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்க, தமிழர்கள் எவ்வளோ சதவீதம் இருக்காங்க, அந்த நாட்டோட பிரதமர் யார், நவீன் ராம் குலாம் அப்படிங்கிறவர். இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் அப்படி ரீகால் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அநேகமாக அந்த விருது அவங்க நாட்டோட உயரிய விருது கொடுக்குறாங்க, அதோட டேட்டா நாளைக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 செய்தி தான் இதில் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பிஎட் எம்எட் படிப்பவர்களுக்கு வந்து தேர்வு கட்டணம் செலுத்த கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா ஃபீஸ் கட்டிடுங்க. அடுத்து பாருங்கள், ஜியாகிரபிக்கெல்லாம் ஒரு டேட்டா. இப்போ வந்து இந்த சீசன் வந்து ஆக்சுவலி வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரத்தில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஏன் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவு தான், அதனால் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதையும். அது மாதிரி பாருங்கள், வெப்பநிலை பாருங்கள், நம்ம வந்து ஃபேரன்ஹீட்டாக தான் வந்து பொதுவாகவே சொல்கிறோம். அதை வந்து வெப்பநிலையை 3 இதில் சொல்லுவாங்க, ஃபேரன்ஹீட்டு, செல்சியஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லும்போது. ஆனால் நடப்பு இதில் வந்து
ஃபேரன்ஹீட்டில் தான் வந்து அந்த இது வெப்பநிலை, அதாவது அந்த சூரியனோட வெப்பநிலையை வந்து நம்ம ஃபேரன்ஹீட்டில் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதாவது புக்கில் இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி ஜென்ரலாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கூற்று காரணம் மாதிரி வர கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் அணுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து படிச்சிருப்பீங்க. நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க டைப் ரைட்டிங்கை அடிஷ்னலாக படிச்சிருப்பாங்க. இப்போ ஏற்கனவே படிக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனிமேல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட இந்த தமிழ் 99 அப்படிங்கிற விசைப்பலகை மூலமாக தான் பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறத அந்த அது அகாடமிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கீபோர்டில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஒரு சில எழுத்துக்கள் வந்து வித்தியாசப்படும். காமனாக சில எழுத்துக்கள் காமனாகவே இருக்கும், ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் வித்தியாசப்படும். அது வந்து நம்ம அரசு பயன்படுத்துகிற இந்த தமிழ் 99 அப்படிங்கிற கீபோர்டில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் படி தான் இனிமேல் வரும் தேர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைப் ரைட்டிங் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்க இல்லை இனிமேல் தான் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதா அந்த டீட்டெயிலை கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ்கோ மாநாடு பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த கிளாஸ்கோ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்குது. இங்கே 26வது ஐநா காலநிலை மாற்ற மாநாடு நடந்திருக்கு. அப்போ கொஸ்டின் எப்படின்னா ஐநாவோட காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா இங்கிலாந்தில் உள்ள கிளாஸ்கோவில். இது எத்தனையாவது மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26வது மாநாடு. இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய மாநாடுகள் நடக்கும். இந்த COP 28லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 சிலபஸில் அப்படியே அந்த COP 28னே வச்சுருக்காங்க. இந்த வகையில் இந்த கிளாஸ்கோ மாநாடுங்கிறது முக்கியமானது. சுற்றுச்சூழல் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த கிளாஸ்கோ முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்குது. நம்ம இங்கிலாந்தோட தலைநகர்னா லண்டன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஸோ கிளாஸ்கோங்கிறது இங்கிலாந்தில் தான் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சார்ந்து அயர்லாந்து அந்த மாதிரிலாம் வச்சு விட்ருவாங்க. ஸோ குழப்புற மாதிரி கிளாஸ்கோங்கிறது இங்கிலாந்தில் இருக்குது. இங்கே வந்து 26வது ஐநா காலநிலை மாற்ற மாநாடு நடந்து அதில் வந்து பல நாடுகளோட தலைவர்கள் வந்து கூடி விவாதிச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் 2.1 கோடி ஹெக்டர் வனப்பரப்பு அளிக்கப்படுகிறதா. இதனால் 25% பசுமை குடில் வாயுக்கள் உருவாகின்றன. வனங்கள் அழிப்பால் ஆண்டுக்கு $8,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. வன பாதுகாப்பு திட்டத்தில் உலக தலைவர்கள் பல கையெழுத்திட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஃபஸ்ட் லைன் மெயினாக. அது போக அவங்க அடிஷ்னலாக சில டேட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 25% பசுமை குடில் வாயுக்கள் உருவாகின்றன. இந்த பசுமை குடில் வாயுங்கிறதே ஓல்டு கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. 25% பசுமை குடில் வாயுக்கள் உருவாகின்றன. வனங்கள் அழிப்பால் ஆண்டுக்கு $8,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது. அது கூட தேவையில்லை. ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு உள்ளதும் அந்த 25% பசுமை குடில் வாயுக்களும் உருவாகின்றன. காடுகள் அழிப்பால் எவ்வளோ சதவீத பசுமை குடில் வாயுக்கள் உருவாகின்றன அப்படின்னா 25% பசுமை குடில் வாயுக்கள் உருவாகின்றன அப்படிங்கிற செய்தியை பார்த்துக்கோங்க. தேர்தல் நடைமுறை நமக்கு எலெக்ஷன் டாபிக் இருக்கிறதுனால வழக்கம் போல் தேர்தல் நடைமுறை மேம்படுத்த கட்சிகளுடன் விரைவில் ஆலோசனை அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்டநாயக் அவர்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க, தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. ஸோ தேர்தல் அதிகாரி வந்து எம்பி எம்எல்ஏவோட எலெக்ஷன் நடத்துவாங்க. மற்றபடி அந்த தேர்தல் சம்மந்தமான மற்ற விஷயங்களும் பார்ப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளாட்சி சார்ந்த தேர்தல்கள் நடத்துகிறது தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் தலைமை தேர்தல் அதிகாரியோட பேர் அர்ச்சனா பட்நாயக், தலைமை தேர்தல் ஆணையரோட பேர் ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் நடைமுறைகளை சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு, சட்ட வரையறைன்னு என்ன, இந்த தேர்தலுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு ஒரு சட்டம் இருக்கும். இந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மேம்படுத்தலாம் என்பது குறித்து கட்சி தலைவர்களுடன் விரைவில் ஆலோசனை நடத்துவாங்க. இந்த கட்சி தலைவர்கள் பார்க்கும்போது அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட தலைவர்களை கூப்பிட்டு ஸோ அவங்களோட ஆலோசனைகளை பெறுவாங்க அப்படிங்கிறது தான். இந்த இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறோம் அப்படின்னா தலைமை தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் அலுவலர், தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்குருவாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம்.
இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் நம்ம 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று வந்து சோலாரு, இன்னொன்று வந்து விண்டு மில்லு. புதுப்பிக்கத்தக்கனா நம்ம வந்து திரும்ப அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் புதுப்பிக்கத்தக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எரிசக்திங்கிறது நமக்கு முக்கியமானதாக இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி எரிசக்தி துறை பற்றி ஒவ்வொரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அரசு உற்பத்திக்கு முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. அரசு வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை கொடுக்குறது. இந்த வகையில் இதில் வந்து சோலாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சோலார் மற்றும் விண்டு மில்லை பற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்க்கும்போது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவின் மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கு 22.49% இருக்கான். அப்போது மீதி உள்ளது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீதி உள்ளதெல்லாம் இந்த நிலக்கரி மற்ற இதை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நிலக்கரிலாம் பார்த்திங்கன்னா வளிமண்டலத்துக்கும் அது கேடு, அது வந்து நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இன்னொன்று அது வந்து இது பண்ணக்கூடிய காலியாக போகக்கூடிய ஒரு இது வளம். இதெல்லாம் வந்து திரும்ப நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அரசு வந்து படிப்படியாக இது வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இந்த வகையில் இந்தியாவில் உற்பத்தி செய்கிற 22.49% உற்பத்தி வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாநிலத்தில் பார்த்த மாதிரியே மத்தியில் வந்து தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த யோசனைகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அழைப்பை விடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சில மாநிலங்களில் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறதுனால வந்து தேர்தல் ஆணையம் அவங்களோட ஆலோசனைகளை தெரிவிக்க கட்சி தலைவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லிங்க்னு ஒன்று. ஸ்டார்லிங்க் அப்படின்னா இப்போ நம்ம டவர் மூலமாக இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பெற்றுட்ருக்கோம். அந்த ஸ்டார்லிங்க்குங்கிறது சேட்டலைட் மூலமாக நமக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அப்டேட்டடாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த வகையில் இந்த ஸ்டார்லிங்க் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்தது தான். எலான் மஸ்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட கம்பெனி தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்தியாவில் ஏர்டெல்லோட டைப் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செயற்கைக்கோள் மூலமாக சேட்டலைட் மூலமாக நமக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுக்கும். அது வந்து இந்த நார்மல் டவரு ப்ராட்பேண்டை விட அது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். அது வந்து ஏர்டெல்லோட இணைஞ்சி அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து சர்வீஸை கொடுக்க இருக்கிறாங்க. அது வந்து அமெரிக்காவை சேர்ந்த எலான் மஸ்கோட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை பயிரிட்டால் விவசாயிகளுக்கு வருமானம் உயரும் அப்படின்னு சொல்லி ஆய்வு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சிறுதானிய ஆண்டுகள் பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சிறுதானிய ஆண்டுகள் வந்து இந்தியா எந்த வருஷத்தை கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐநா சபையும் அந்த ஆண்டை கடைபிடிச்சிருப்பாங்க. சிறுதானியத்துக்கு சில நாட்களாகவே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது தான் இது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஆண்டை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் அந்த டேட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாகவே இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒருவேளை கமெண்ட் பண்ணல அப்படின்னா கூட நாளைக்கு நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். இப்போ இந்த நியூஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சிறுதானியங்கிறது அரிசிக்கு பதிலாக திணை, மக்காச்சோளம், கம்பு போன்ற சிறுதானியங்களை பயிரிட்டால் அது கால மாற்றத்தால் ஏற்படும் 11% இழப்பை ஈடு செய்யும் சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கும் வருமானம் தரும், மக்களுக்கும் ரொம்ப பயனளிக்கும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத தான் இதன் மூலமாக சொல்லுவாங்க. ஸோ திணை பொருட்களை வந்து கவர்மெண்ட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான் நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.